அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. செய்ய ஆரம்பிச்சது இது செய்ததால தான் அவன் உதப்படுறான். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன் பாருங்க. மனசில் ஒரு விஷயம் நினைக்கிறோம், ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம், மனசில் ஒரு விஷயம் நினைக்கிறோம், மனசுக்குள்ளே வந்துடுச்சு, ஒரு விஷயம் நினச்சிட்டோம். பக்கத்தில் என்னப்பா எதையோ யோசிச்சுன்னு, இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றோம். இல்லை நீ எதையோ யோசிச்ச, என்ன விஷயம் சொல்லுன்னுவான். அந்த விஷயத்த வெளியே சொன்னால் அவனே அடிப்பான், பக்கத்தில் இருக்கிறவனே அடிப்பான். மனுஷனாடா நீ இப்படி வந்து இதை அவன் மனசில்ன்னுவான். எண்ணங்கள் மனசு கொண்டு வந்தால் அந்த மாதிரி எண்ணங்களை திணிக்கும், செயல்படுத்த முடியாது. ஏன்னா அது வெளியே சொன்னாலே பக்கத்தில் இருக்கிறவனே அடிப்பான், கூட வந்தவனே அடிப்பாம்மா. அப்படிப்பட்ட கெட்டது அது, சொல்ல முடியாது. இப்படி தாட்ஸை கொண்டு வந்து அந்த மனம் வந்து உள்ளே போடும். இதுக்கு மேலே இருந்து ஒரு உத்தரவு வரும், உத்தரவு வந்து செயல்படுத்தணும். செயல்படுத்துறதுக்கு புத்தி வேலை செய்யணும். புத்தி வேலை செய்து செயல்படுத்தலாமா வேணாவா அப்படின்னு யோசித்து செயல்படுத்தக்கூடியது நல்ல விஷயம் அப்படின்னா செயல்படுத்தலாம், இல்லைன்னா வெளியவே சொல்லக்கூடாது, அப்படியே உள்ளே போட்டுக்குவான். இப்போ மனசில் நினச்சதெல்லாம் எல்லாராலையும் வெளியே சொல்லிட முடியுமா கேளுங்க? அது ஆண் பெண் யாரா இருபாலராக இருக்கட்டும், மனசில் ஒரு விஷயம் திடீர்னு ஒருத்தரை பார்க்குறோம், அவங்க மேலே ஒரு நினைவு வருது, ஒரு விஷயம் தோணுது அவங்கள பார்த்த உடனே. ஆனால் அவங்கக்கிட்ட சொன்னாலும் பக்கத்தில் வந்தவங்ககிட்ட சொன்னாலும் கார் தூக்குவோம். ஏன்னா அந்த மாதிரி எண்ணம் உள்ளே வந்துடுச்சு இல்லையா? அப்போ இந்த மாதிரி விஷயத்த வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இருபாலருக்கும் இது பொருந்தும். இது ஆணுக்கு மட்டும்தான், பெண்ணுக்கு கிடையாது, அப்படிலாம் கிடையாது. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. அதனால என்னன்னா எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்ல முடியாமல் சில விஷயங்களை உள்ளே வச்சு நிறுத்துறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் புத்தி. அதை என்ன பண்ணா, டே உள்ளே வெளியே சொன்னேன்னா ஒதிப்பாங்க, உன்னை ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க, காரி துப்பிடுவாங்கடா அப்படின்னு சொல்லி அது உஷார் பண்ணி உள்ளே வச்சிரும். எல்லாம் அப்படிதான். யாரும் வந்து இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. எப்பவுமே ஒரு விஷயம் நான் உண்மையாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இருப்பாளருக்கும் சொல்லிட்டேன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நினைக்கிறது அத்தனையும் வெளியே சொல்லிட முடியாது. எவ்வளோ நினைவுகள் ஒரு நாளைக்கு உள்ளுக்குள்ள பலாயிரம் நினைவுகள் மனசு கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்கு, வெளியே சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய விஷயத்த அறிவு மூலயமா சிந்திச்சு இதை சொல்லலாமா, சொன்னால் என்ன நடக்கும்? நல்லது நடக்கும். அப்போ சொல்லலாம். பக்கத்தில் வேணும், எப்பா எனக்கு இப்படி தோணுது, இதை செய்யலாமா? ஓ செய்யலாம்ப்பா, பாவம் நல்ல விஷயம் தானப்பா, செய்யலாம்ப்பா வாப்பா, அவன் கூட வருவான். இப்போது சொல்கிறது எது, சொல்லக்கூடாது எது, இதை பகுத்து பார்க்கறதுக்கு புத்தி வேணும். அதனால் இந்த அந்த காரணங்கள்னு நாளை வச்சு நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கிறான். நாம் நல்லபடியாக இயங்குகிறோம். இப்போ புத்தியால் இயங்குகிறோம். மனம் மட்டுமே சொல்கிறது, மனசு கொடுக்குற தாட்ஸை செயல்படுத்துறதுன்னு சொன்னால் இங்கே வாழவே முடியாது. நினைக்கிறதெல்லாம் செயலாக மாறினா என்ன ஆகும்? நினைவுகள் உடனுக்குடன் செயலாக மாறினா என்ன ஆகும்? சிந்திக்காமல் பெரிய சிக்கலை உண்டாக்கிடும். யாரும் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு தான் போகணும். அப்போது நமக்குள்ள அந்த 4 விஷயங்களை இறைவன் ஏன் வச்சான் அப்படின்னா, சிந்திக்கிறதுக்கு ஒன்று வச்சான், அதெல்லாம் கிடையாதுன்னு செய்கிறதுக்கு ஒன்று வச்சான், அகங்காரம்னு. அப்போ அது அந்த அகங்காரத்தை அடக்கிறதுக்குன்னு ஒன்று வச்சிருக்கிறான். இப்படி 4 விதமாக அந்த கரணங்கள்னு வச்சு நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கிறாமா. அந்த வகையில் நம்ம எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து பார்த்து மனிதன் அப்படின்ற வகையில் நாம் சிறப்பாக இந்த இதெல்லாம் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோன்றத நம்ம புரிஞ்சுக்கணும்பா. எனக்கு கஷ்டம் வந்தா கடவுள் என்ன சோதிக்கிறாருன்னு சொல்றேன். அது மற்றவங்களுக்கு வரும்போது மைக்கு கிட்ட வச்சுக்க. எனக்கு கஷ்டம் வந்தா கடவுள் என்ன சோதிக்கிறாருன்னு சொல்றாங்க. அதே மற்றவங்களுக்கு வந்து அவங்க செஞ்ச பாவம்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்க? இப்போ உனக்கு கஷ்டம் வந்தா உன்னை சோதிக்கிறாருன்னு யார் சொல்றது? வேற ஒருத்தர் சொல்றாங்க. வேற ஒருத்தர்லாம் நீ தான் சொல்லிப்ப, என்ன சோதிக்கிறாரு இறைவன் அப்படின்னு நீ தான் சொல்லிப்ப, வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், கடவுள் என்ன சோதிக்கிறான்றதை நீ தான் சொல்லிக்கணும். மற்றவங்களுக்கு நீ சொல்லும் போது என்ன, அவன் பண்ண பாவம் அனுபவிச்சுன்னுக்கிறான்னு தான் சொல்லுவேன்.
நீ அடுத்தவனை சொல்லும்போது எப்படி சொல்லுவ? உனக்கு சொல்லிக்கும் போது என்ன கடவுள் சோதிக்கிறாரு நீ சொல்லிப்ப. இது தனி மனிதனோட விருப்பம். உனக்கு தொந்தரவு வரும்போது இறைவன் என்ன சோதிக்கிறாருன்னு சொல்றதும், அடுத்தவனுக்கு வரும்போது அவன் பண்ண பாவம் அனுபவிச்சுக்கிறான்னு சொல்றதும் இயல்பு. அது தனி மனிதனோட விஷயம். ஆனால் எல்லாரும் இப்போ உனக்கு பிரச்சனை வந்துருச்சு, என்ன சோதிக்கிறார் நீ நினைக்கிற. எல்லாருமே பா ரொம்ப நல்லவன்பா, அந்த குடும்பத்தில் கடவுள் தான்ப்பா ரொம்ப சோதிக்கிறார்ப்பா, அவன் ரொம்ப நல்ல பையன்பா, அவனுக்கு இப்படி ஆகி போச்சுப்பா அப்படி ஆகி போய் ஊரே சொன்னா அப்போ தான் நீ அது சரி. ஆனால் ஊர் உன்னை சொல்லுதா? அப்படியே இல்லையே. அப்போ உன் நினைவு என்னவோ அதான் இங்கே செயல் நடக்குது. உன் நினைவு என்ன இருக்குன்னா, என்ன இறைவன் சோதிக்கிறான் நீ நினைக்கிற. மற்றவனுக்கு வரும்போது என்ன நினைக்கிறான்? அவன் பண்ண பாவம்னு நினைக்கிறேன். இதே வடிவேலு ஒரு அழகாக சொல்லுவார், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி, உனக்கு வந்தால் ரத்தம் ஆணுவாங்கள்ல, அதே கதை தான் நீ சொன்ன கேட்ட கதை. உனக்கு வந்தால் தக்காளி சட்னி ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இது இயல்பான விஷயம். இது எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. அது இயல்பான விஷயம். அதுக்கு யாரும் இது பதிலாக சொல்ல முடியாது. என்ன காரணம்னா அவனோட நினைவு தான் அப்படி. ஆனால் இயற்கையாகவே என்ன இது அப்படின்னா, யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவன் வினை பயன் அவங்ககிட்ட வந்திருக்குதுன்னு அர்த்தம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒருத்தனுக்கு அந்த வினை பயன் இல்லைன்னு சொன்னால் அந்த கஷ்டம் அவனுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. வர வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, வசதியாக இருக்கிறாங்க. ஆனாலும் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம், தீர்க்க முடியாத பணம் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அவனுக்கு வந்த கஷ்டத்தை தீர்க்க முடியல. அவ்வளோ கஷ்டம். என்ன வேணால் இழக்கிறான்றான், என்ன வேணால் கொடுக்குறான்றான், முடியல. உதாரணத்துக்கு பல கோடி பணம் வச்சுருக்கான் பையன், பெரிய டாக்டர், பெரிய டாக்டர். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் பத்துங்கிறாரு. பையன் பெரிய சீஃப் டாக்டர் தான். ஆனால் என்ன பண்ணுறாரு, அப்பாவுக்கு கை எடுக்கணும் கால் எடுக்கணுன்றாங்க, சுகர் முத்தி போச்சுன்றாங்க, என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்டு பல லட்சங்கள் ஆகட்டும், பல கோடிகள் கூட ஆகட்டும், ஒன்றும் கவலை இல்லை, சரி பண்ணுங்கன்னா அதெல்லாம் சரியாகாது. கை எடுக்கணும் கால் எடுக்கணும். பையன் டாக்டர் தான், என்ன பண்ண முடியும்? வந்துடுச்சு, அனுபவிச்சு தானே ஆகணும். வினை பயன் தீர்க்கவே முடியாது. அப்போது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா வினை பயனை அனுபவிக்க முடிவு பண்ணிக்கணும், அனுபவிச்சிடணும். ஐயோ எனக்கு வந்துச்சு, இது என்ன இறைவன் சோதிக்கிறார், நீ எதனா நினச்சிக்கோ, இறைவன் சோதிக்கிறார் நினச்சிக்கோ, உன் தலையெழுத்துன்னு நினச்சிக்கோ, விதி நினச்சி, எதுவாக இருந்தாலும் அனுபவிச்சே ஆகணும். அனுபவிக்காமல் அங்கேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு உன்னால் போக முடியாது. இது இயற்கை நியதி. அதனால் வர்றதை அனுபவிச்சு தான். நீ எதையாவது நினச்சிட்டு போ, ஆனால் வரும், அனுபவிச்சுப்ப. இதுதான் விஷயம். வினை பயனெல்லாம் ஒன்றும் பண்ண விடாது. செய்துட்டு அப்புறம் எதனா அதுக்கு வழிக்குதா, பரிகாரம் தான் தெரியல. இதுக்கெல்லாம் பரிகாரம்லாம் கிடையாது. செய்ததுக்கான பலன் உண்டு. நல்லது செய்தால் நல்லது வரும், கெட்டது செய்தால் கெட்டது வரும். இதுக்கு எந்த பரிகாரமும் கிடையாது. பரிகாரம்னு யாரும் செய்ய முடியாது. அப்படி செய்கிற மாதிரி இருந்தால் பெரிய பெரிய கோடீஸ்வரெலாம் துட்டு கொடுத்து பரிகாரத்தை வாங்கிட மாட்டானா? ஏன் கால் எடுக்கணும் கை எடுக்கணும் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறான்? பரிகாரம் செய்திடலாமே. ஏன்பா நான் எவ்வளோ பாவம் பண்ணிட்டேன் வச்சுக்க, அந்த பாவத்துக்கு 2 கோடி கொடுறான்னா 200 கோடியாக கூட கொடுத்துருவேன். அப்போது பரிகாரம் கிடைக்குதுன்னா 200 கோடி கூட கொடுத்துருவாங்கல்ல. ஆனால் அப்படியெல்லாம் பரிகாரம் கிடையாது. அதனால் என்ன செய்கிறோமோ அதுக்கான பலன் நிச்சயம், அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இது உலக நியதி, இறைவன் வகுத்த விதி. விதியிலிருந்து யாரும் மாறுபட்டு வெளியே போயிட முடியாது. என்ன இருந்தாலும் உன்னோட மதியை வச்சு எப்படியாவது டபாஞ்சிடலான்னு பாப்பியே தவிர, விதின்னு ஒன்று இருக்க, அது முன்னாடி நின்று உன்னை முடிச்சிடும். அப்போது மதியே எவ்வளோ செயல்பட்டாலும் கூட விதி முன்னாடி நின்றுடும்ன்றது தான் விஷயம். அதனால் இதில் தப்பிக்கவே முடியாது. விதிப்படி தான் வாழ்க்கை. என்ன படைச்ச பொருள் எனக்கு எல்லாமே தரும் அப்படின்ற நிலை எப்போ வரும்? உன் மனசு தான் அதுக்கு காரணம். நீ முழுமையாக ஈடுபாட்டோட மனம் ஒன்றிய நிலையில் யோசித்தா அது அப்போ கிடைச்சிரும். எல்லாமே இறைவன் செயல்ன்றதே முதல்ல உனக்கு நினைவுக்கு வரணும். இப்போ இவர் என்ன பண்ணார், அப்பர் அந்த சமண சமயத்தில் ஒரு பெரிய புரட்சி நடக்குது. என்ன புரட்சின்னா,
மதுரை முழுக்க அப்போ ஆண்ட கூன் பாண்டியன்றவர் சமண சமயத்தை தழுவி அந்த மன்னனோட நிலை இருக்குது. அப்போ அந்த நிலையில் மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழின்ற மாதிரி எல்லாரும் சமண சமயத்துக்குள்ள தான் இருந்தாகணுன்றது மன்னனோட கட்டளை. அப்படி இருக்கும்போது தான் இதில் வந்து கூன் பாண்டியனோட அரசவையில் நாம் அப்பர், அதாவது